சென்னையில் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் போராட்டம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. கடந்த 3 நாட்களாக சென்னை மெரினாவில் இருக்கக்கூடிய உழைப்பாளர் சிலைக்கு அருகில் இந்த போராட்டம் தொடர்ந்துட்டு இருக்கு. உண்ணாவிரதம் போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க. அவங்கள தொடர்ந்து கைது செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இன்றைக்கு கூட கைது நடவடிக்கை, அவங்கள அடிச்சு இழுத்துட்டு போகக்கூடிய காணொலிகள்லாம் பார்க்க முடியுது. இப்படிப்பட்ட சம்பவங்கள் தான் நடந்துகிட்டு இருக்கு. இங்க போராட்டம் நடத்தக்கூடியவர்கள் பத்தி கேள்வி கேட்கும்போது சேகர் பாபு அவர்கள்ட்ட கேட்கிறாங்க, எனக்கு காது கேட்கல அப்படின்ட்டு ஒரு பதில் சொல்றாரு. அதாவது தூய்மை பணியாளரை பத்தி கேட்டீங்கன்னா எங்களுக்கு காது கேட்கல அப்படின்ட்டு சொல்லிட்டு போறாரு. இந்த மாதிரியான அலட்சியமான பதில்கள் தான் ஆட்சியாளர்கள்ட்ட இருந்து வருது. அதுவும் ஒரு அமைச்சர், திமுக அமைச்சர் சொல்லக்கூடிய பதில் எனக்கு காது கேட்கல அப்படின்னு சொல்றாங்க. அதே போல அவர்கிட்டே மது விற்பனை சென்னையில ஒரு குறிப்பிட்ட சில இடங்கள்ல நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அதற்கு நடவடிக்கை எடுப்போம், இல்லைன்னா காவல்துறை சரியான நடவடிக்கை எடுக்குது, இப்போதான் தெரிய வருது, நாங்க நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிலாம் சொல்லலாம். இல்லைன்னா நடவடிக்கை எடுத்துக்கிட்டோம் இப்படியெல்லாம் நடக்கவே இல்லைன்னு கூட பொய் கூட சொல்லலாம். நான் குடிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அதாவது கள்ளத்தனமாக மது விற்பனை நடக்குது அப்படின்னு கேட்டா நான் குடிக்கிறது இல்லைன்னு சொல்றாரு. இதே மாதிரி தான் கள்ளச்சாராய மரணத்துக்கும் சொல்லுவாரான்னு, மரக்காணம், கள்ளக்குறிச்சிக்கெல்லாம் அந்த மாதிரி தான் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். இப்படி பொறுப்பற்ற பதில்கள் தான் சேகர் பாபுலேருந்து வருது. தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை பத்தி கேட்கும்போது எனக்கு காது கேட்கல அப்படின்ட்டு போறாரு. அதே போல இந்த மது விற்பனை பற்றி கேட்கும்போது நான் குடிக்கிறது இல்லைன்னு சொல்றாரு. நீங்க குடிக்கிறீங்களா குடிக்கலையா என்ன கேட்கறாங்க பத்திரிகையாளர்கள். இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கியா சார், இது என்ன சார் நடவடிக்கை எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் குடிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இப்படிப்பட்ட பொறுப்பற்ற பதில்கள் தான் ஆட்சியாளர்கள்ட்ட வருது. இப்படிப்பட்ட அமைச்சர்கள் தான், இப்படிப்பட்ட ஆட்சியாளருக்கு கீழே தான் தமிழ்நாடு இருக்கு அப்படின்ட்டு புரிஞ்சுக்கங்க. இவர்கள் ஆட்சி அதிகார மமதையில என்னென்ன பண்றாங்க அப்படின்ட்டு நீங்க புரிஞ்சுக்கங்க. நாங்க